திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆசியோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் பஞ்சபூதங்களின் அனுகிரகத்தோடும் மற்றும் எனது குருநாதர் அஸ்ட்ரோ வாஸ்து சாம்ராட் சரவணபவ பரணி பாரதி ஐயா அவர்களுடைய பொற்பாதங்களை வணங்கி அஸ்ட்ரோ வீரகுமார். அனைவருக்கும் வணக்கம். இப்போது யாரெல்லாம் எந்தெந்த மாதங்களில் எந்தெந்த நாள்களில் எதை செஞ்சால் யோகம், எதை செய்யாமல் விட்டால் யோகம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோங்க. இப்போது 12 ராசிகள் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் அப்படின்னு 12 ராசிகள் இருக்குது. இந்த 12 ராசிகளுக்குள்ளேயும் 27 நட்சத்திரங்கள் இருக்குது. ஒருத்தர் மேச ராசிகளில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ மேச ராசியினுடைய ஓனர் யார் அப்படின்னா செவ்வாய் பகவான் தான். இந்த மேச ராசிக்குள்ளே அஸ்வினி, பரணி, கிருத்திகைன்னு 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் அஸ்வினி 1, 2, 3, 4 பாதங்களும், பரணி 1, 2, 3, 4 பாதங்களும், கிருத்திகை 1ஆம் பாதமும் முழுமையாக இந்த மேசராசிக்குள்ளே இருக்குது. இந்த மேசராசியில் பிறந்தவங்க சித்திரை மாதத்தில் ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அந்த சித்திரை மாதத்தில் இவங்க ஒரு காரியங்களை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது சக்ஸஸை கொடுக்கறதில்ல. ஏன் அப்படின்னா நாம் பிறந்த மாதம் நமக்கு சூன்ய மாதமாக இருக்கும். அப்போது மேச ராசியில் பிறந்தவங்களும், அதுவே மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க சித்திரை மாதத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளையும் தனக்கு செய்து கொள்ளக்கூடாது. அப்படி செஞ்சிட்டாங்கன்னா அது 100% அவங்களுக்கு ஃபெயிலியரை தான் கொடுக்குது. இது மட்டுமா அப்படின்னா மேச ராசியில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையிலையும் ஒரு சுப நிகழ்ச்சிகளை செய்யவே கூடாது. அப்படி செஞ்சிங்கன்னா அதுவும் ஃபெயிலியரை தான் கொடுத்துருது. மேச ராசி அப்படிங்கிறது சரராசி. அப்போது இந்த சரராசியில் பிறந்தவங்க சித்திரை மாதத்தையோ அல்லது செவ்வாய்க்கிழமையவோ ஒரு சுப நிகழ்ச்சிக்கு எடுத்து பண்ணாங்கன்னா இது ஃபெயிலியரை தான் கொடுக்குது. அடுத்த ராசி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிஷபராசி. ரிஷபராசிங்கிறது ஒரு ஸ்திர ராசி, நிலையான ராசி. அப்போது இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க, இந்த ரிஷபராசியுடைய ஓனர் யார் அப்படின்னா சுக்கிர பகவான். இந்த ரிஷபராசியினுடைய கிழமை பார்த்துக்கிட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை. ரிஷபராசியில் கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய 2, 3, 4 பாதங்களும், மிருகசீரிஷ நட்சத்திரத்தினுடைய ரோஹி நட்சத்திரத்தினுடைய முழு பாதங்களும், மிருகசீரிஷ நட்சத்திரத்தினுடைய முதல் 2 பாதங்களும் இதில் இருக்குது. அப்போது ரிஷபராசியில் பிறந்தவங்க வைகாசி மாதத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளையும் தனக்கு செய்து கொள்ளக்கூடாது. ஒரு வீடு வாங்கிறது, ஒரு வண்டி வாகனம் வாங்கிறது, இல்லை வீடு கட்டுறக்கு முயற்சிக்கிறது, இந்த மாதிரியான எந்த விஷயங்களை செய்தாலும் அதில் அவங்க ஃபெயிலியரை தான் 100% சந்திக்கிறாங்க. அப்போது ரிஷபராசியில் பிறந்தவங்க வைகாசி மாதத்தில் ஒரு சுப நிகழ்ச்சியை செய்யக்கூடாது. ப்ளஸ் வெள்ளிக்கிழமையிலையும் எந்த சுப நிகழ்வையும் செய்து கொள்ளக்கூடாது. அப்படி செய்து கொள்ளக்கூடிய சுப நிகழ்ச்சி எதுவுமே இவங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கறதே இல்லை. அடுத்து உபயராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசி. இந்த மிதுன ராசியினுடைய தலைவர் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா புத பகவான் தான். இந்த மிதுன ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மிருகசீரிஷத்தினுடைய 2, 3, 4 திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய 1, 2, 3, 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்தினுடைய 1, 2, 3 பாதங்களும் இதில் இருக்குது. அப்போது இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு புதன்கிழமையும் ஆணி மாதத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளையும், ஒரு கெடா வெட்டுறது, காது குத்துறது, அல்லது ஒரு திருமண நிச்சயதார்த்தம் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை செய்யும்போது அவங்க அதில் ஃபெயிலியரை தான் சந்திக்கிறாங்க. அப்போது மிதுன ராசியில் பிறந்தவங்க இந்த மிருகசீரிஷம் 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களும், திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களும், ப்ளஸ் புனர்பூசம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களும் இந்த ஆணி மாதம் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளையும் நடத்தி கொள்ளக்கூடாது. அப்படி நடத்திக்கிற காரியங்கள் அவங்களுக்கு தொய்வை கொடுக்குது. புதன்கிழமையையும் இவங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அடுத்து ஒரு கடகராசியில் பிறந்திருக்கிறாங்க. இந்த கடகராசி பார்த்துட்டிங்கன்னா ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ராசி. இந்த கடகராசியினுடைய ஓனர் சந்திர பகவான் தான். இந்த கடகராசியினுடைய உள்ளே இருக்கிற நட்சத்திரங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா புனர்பூச 4ஆம் பாதம்,
பூசம் 1 2 3 4 பாதங்களும், ஆயில்யம் முழு 1 2 3 4 பாதங்களும் இதில் இருக்குது. அப்போது இந்த கடகராசியினுடைய ஓனர் சந்திர பகவான். இந்த கடகராசியினுடைய கிழமை பார்த்துக்கிட்டிங்கன்னா திங்கக்கிழமை தான். இந்த கடகராசியினுடைய மாதம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடி மாதம். அப்போது ஆடி மாதம் பிறந்தவங்களும் கடக ராசியில் பிறந்தவங்களும் இந்த திங்கக்கிழமையையும் ஆடி மாதத்தில் ஒரு கெடா வெட்டுதல் நிகழ்ச்சி பண்ணுறங்க, அல்லது ஒரு சடங்கு சுற்றுறோம், ஒரு சுப நிகழ்ச்சிகள், எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளை துவங்கினாலும் அதுவும் ஃபெயிலியரை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசி வந்து ஒரு ஸ்திர ராசி, நிலையான ராசி. இந்த சிம்ம ராசியினுடைய ஓனர் யாருன்னா சூரிய பகவான் தான். இந்த சிம்ம ராசியினுடைய கிழமை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. அப்போ இந்த சிம்ம ராசியில் என்னெல்லாம் நட்சத்திரங்கள் இருக்குது அப்படிங்கன்னா, சுக்கிரனுடைய நட்சத்திரமான பூரம் 1 2 3 4 பாதங்களும், கேது பகவானுடைய நட்சத்திரம் மகம் 1 2 3 4 பாதங்களும், சூரிய பகவானுடைய நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்தினுடைய 1 2 பாதங்களும் 1 2 3 பாதங்களும் இதில் இருக்குது. அப்போ இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு விஷயத்தை, ஒரு சுப நிகழ்ச்சியை செய்கிறோம் அப்படின்னாலும் அதில் அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கறதே கிடையாது. ப்ளஸ் வந்து ஆவணி மாதம் அப்படிங்கிறது ஸ்திரமான மாதம். இந்த மாதங்களில் தான் நிறைய கல்யாண முகூர்த்தங்கள் பண்ணுவாங்க, நிறைய பேர் வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அதுக்கு அடுத்தது புதுசாக நிலம் வாங்குறதுக்கு வீடு கட்டுறதுக்கு நிலம் வாங்குறதுக்கான முயற்சிகளை பண்ணுவாங்க. அப்போ இந்த ஆவணி மாதத்தில் பிறந்தவங்களும் சிம்ம ராசியில் பிறந்தவங்களும் ஞாயிற்றுக்கிழமையவோ அல்லது ஆவணி மாதத்துலையோ எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளை செய்தாலும் அது ஒரு தோல்வியை கொடுக்குது. அதே கன்னிராசி. இந்த கன்னிராசி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு உபயராசி. இந்த கன்னிராசி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கன்னிராசியினுடைய மாதமே புரட்டாசி மாதம்தான். இந்த கன்னிராசியில் தான் சூரியனுடைய நட்சத்திரம் உத்திரம் 2 3 4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரத்தினுடைய 1 2 3 4 பாதங்களும், சித்திரை நட்சத்திரத்தினுடைய 1 2 பாதங்களும் இந்த கன்னிராசியில் தான் இருக்குது. அப்போ இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க புதன்கிழமையவோ அல்லது புரட்டாசி மாதத்துலேயோ எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளையும் செய்யக்கூடாது. இவங்க வந்து ஒரு திருமணம் நிச்சயம் பண்ணுறாங்க, புரட்டாசி மாதத்தில் திருமணம் நிச்சயம் பண்ண மாட்டாங்க. ஒரு பெண் பார்க்குறக்கு ஏதாவது முயற்சி பண்ணுறாங்க, அல்லது ஒரு தொழில் நிமித்தமாக ஏதாவது புது தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்கன்னா, கன்னியா ராசியில் பிறந்தவங்க புரட்டாசி மாதத்துலேயும் புதன்கிழமையிலையும் எந்த ஒரு புது முயற்சிகளை எடுத்தாலும் இது வந்து சக்ஸஸை கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா துலாம் ராசி. இந்த துலாம் ராசியினுடைய ஓனர் பார்த்துக்கிட்டிங்கன்னா சுக்கிர பகவான் தான். இந்த துலாம் ராசியினுடைய கிழமை பார்த்துக்கிட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை. அப்போது ஒரு துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு வெள்ளிக்கிழமையோ அல்லது துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு வெள்ளிக்கிழமையோ அல்லது இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை 3 4 பாதங்களில் பிறந்தவங்க, சுவாதி 1 2 3 4 பாதங்களில் பிறந்தவங்க, ப்ளஸ் விசாகம் விசாகம் 1 2 3 பாதங்களில் பிறந்தவங்களும் இந்த துலா ராசின்னு சொல்லக்கூடிய ஐப்பசி மாதத்தில் ஒரு விஷயத்தை செஞ்சிங்கன்னா அது ஃபெயிலியரை கொடுத்துருது. அடுத்து விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசியினுடைய ஓனர் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் தான். இந்த விருச்சிக ராசியினுடைய மாதம்னா கார்த்திகை மாதம், அருமையான மாதம். இந்த கார்த்திகை மாதங்களில் தான் நிறைய பேர் புது வீடு கட்டுறது, புதுசாக வீடு நிலம் வாங்கிறது, வண்டி வாகனம் வாங்கிறது, இதுபோல் பல நல்ல சுப நிகழ்ச்சிகளை தேர்ந்தெடுத்து செய்வாங்க. இந்த விருச்சிக ராசியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா விசாக நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதமும், கேட்டை நட்சத்திரத்தினுடைய 1 2 3 4 பாதங்களும், அனுஷ நட்சத்திரத்தினுடைய 1 2 3 4 பாதங்களும் இதில் தான் இருக்குது. அப்போது இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க கார்த்திகை மாதத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாங்கன்னா அது தோல்வியை தான் கொடுத்துருது. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தனுசு ராசி. இந்த தனுசு ராசியினுடைய மாதம் மார்கழி மாதம். இந்த தனுசு ராசியினோட கிழமை வியாழக்கிழமை. இந்த தனுசு ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மூலம் நட்சத்திரத்தினுடைய 1 2 3 4 பாதங்களும், பூராட நட்சத்திரத்தினுடைய 1 2 3 4 பாதங்களும், உத்திராட நட்சத்திரத்தினுடைய முதல் பாதமும் இந்த தனுசு ராசியில் இருக்குது. உத்திராட நட்சத்திரத்தினுடைய 1 2 3 முதல் 3 பாதங்களும் இந்த தனுசு ராசியில் அடங்குது. அப்போது மார்கழி மாதம் பிறந்தவங்களும் அல்லது தனுசு ராசியில் பிறந்தவங்களும்
இந்த மார்கழி மாதத்தில் ஒரு புது முயற்சிகளை பண்ணாங்க அப்படின்னா அது வந்து எந்த ஒரு சக்ஸஸையும் கொடுக்கறதில்ல, தோல்வியை கொடுத்துருது. அப்போது தனுசு ராசியில் பிறந்தவங்க மார்கழி மாதத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளையும் தனக்கு செய்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மகர ராசி. இந்த மகர ராசியினுடைய ஓனர் பார்த்துக்கிட்டிங்கன்னா சனீஸ்வர பகவான். இந்த மகர ராசியினுடைய மாதம் தை மாதம். இப்போ ஒரு தை மாதத்தில் பிறந்தவங்க ஒரு திருமணம் ஏற்பாடு பண்ணுறது, அல்லது புதுசாக ஒரு வீடு கட்டலான்னு நினைக்கிறது, அல்லது புதுசாக ஒரு வீடு வாங்கலான்னு நினைக்கிறது, இது போன்ற முயற்சிகளை எல்லாம் மகர ராசியில் பிறந்தவங்க தை மாதத்தில் செய்து கொள்ளக்கூடாது. அப்படி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த தோல்வியை கொடுத்துருது. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கும்பராசி. இந்த கும்பராசி அப்படிங்கிறது என்ன மாதம் அப்படின்னா மாசி மாதம். இந்த கும்பராசினுடைய கிழமை பார்த்துக்கிட்டிங்கன்னா சனிக்கிழமை தான். இந்த கும்பராசியில் இருக்கிற பிறந்தவங்க எல்லாருமே மாசி மாதத்தில் ஏதாவது ஒரு புது நிகழ்ச்சிகளை செஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது ஒரு காது குத்து வைக்கிறது, கல்யாண முயற்சி, இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அது தோல்வியை கொடுக்குது. அப்போ கும்பராசியில் பிறந்தவங்களும் மாசி மாதத்தில் பிறந்தவங்களும் சனிக்கிழமையிலையோ அல்லது இந்த மாசி மாதங்களையோ ஒரு புது நிகழ்ச்சிகளை செய்ய, மேக்ஸிமம் சனிக்கிழமை செய்ய மாட்டாங்க, ஆனால் மாசி மாதத்தில் ஒரு நிகழ்ச்சியை செய்யலாம் அப்படின்னா அது வந்து செய்யவே கூடாது. செஞ்சால் அதுக்கு அவங்களுக்கு தோல்வியை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது மீனராசி. இந்த மீனராசியினுடைய தலைவர் யாருன்னா குரு பகவான் தான். இந்த மீனராசியினுடைய மாதம் பங்குனி மாதம். அப்போது இந்த மீனராசியில் பிறந்தவங்களும் பங்குனி மாதத்தில் பிறந்தவங்களும் மீனராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1, 2, 3, 4 பாதங்களும், ரேவதி நட்சத்திரத்தினுடைய 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்க தனக்குன்னு சொல்லி எந்த ஒரு புது சுப நிகழ்ச்சிகளையும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது தோல்வியை கொடுத்துறது. இந்த தகவல்கள் மூலமாக ஒவ்வொருவரும் தான் பிறந்த மாதத்துலையோ தான் பிறந்த கிழமைகளையோ ஏதாவது ஒரு புது முயற்சியை செஞ்சாங்கன்னா அது தோல்வியை கொடுத்துறது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நல்ல வாய்ப்பை எனக்கு நல்கிய என்னுடைய குருநாதர் அஸ்ட்ரோ வாஸ்து சாம்ராட் சரவணபவ பரணி பாரதி ஐயா அவர்களுக்கு இதயபூர்வமான கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.